வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோக் வேளச்சேரி நூறடி சாலை பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மலர்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் பெண்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவரோடு சேர்ந்து அதிமுக கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 5 ஆண்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை, போதை கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். புரட்சித் தமிழன் எடப்பாடியுடைய அரசு அமைவதற்கான நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் போகின்ற இடங்களெல்லாம் சிறப்பான வரவேற்பும் சிறப்பான எதிர்பார்ப்பும் இருக்கின்றன. மக்களுடைய எதிர்பார்ப்பு சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் மக்கள் மத்தியிலே தெரு தெருவாக பள்ளி மாணவர்களும் சரி, கல்லூரி மாணவர்களும் சரி, இடங்களெல்லாம் கஞ்சா, அபின், போதைப் பொருட்கள் எங்கே பார்த்தாலும் புழக்கம். எங்கே பார்த்தாலும் ரெவடிசம் போகிற இடங்களெல்லாம் ரொம்ப மோசமான இருக்குது அப்படிங்கிற நினைக்கிறாங்க. சட்ட ஒழுங்குக்கு ஒரு சுத்தமாக இல்லை. அதே மாதிரி விலைவாசி உயர்வு, அதே மாதிரி அரசு சொன்ன செயல்களை எதையுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு குறைபாடு மக்கள்